வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட பத்தி சொல்லணும் அப்படின்னா, ப்ரமோல பார்க்கும்போது 3 ப்ரமோல அது வந்து பக்கா ஸ்கிரிப்ட்ன்னு தெரிஞ்சது. 4த் ப்ரமோல பார்க்கும்போது அப்படி தெரியல. எவ்வளோ பெரிய நடிகர்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் பெர்ஃபார்ம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கம் போல சௌந்தர்யாவ எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தோம்ல. இப்ப அதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. வந்து அது பிராங்க் அப்படின்ட்டு நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பிராங்கா? அது பிராங்க் தான். ஆனா பிராங்க் இல்ல. சுனிதா மாதிரி நடிக்க சொன்னா, அதுல அப்படி நடிச்சாங்களே தவிர, ஒரிஜினல் சவுண்ட் அப்படி கிடையாதுன்னாங்கல்ல. நேத்து ஒண்ணு பண்ணாங்கல்ல, அது ஒரிஜினல் சவுண்ட் தானே. நாமினேஷன்ல அது பண்ணிட்டு இருக்கும்போது நக்கல் அடிச்சாங்கல்ல, ராணவ பார்த்து, அது ஒரிஜினல் சவுண்ட் தானே. இப்ப அதுவும், இதுவும் கனெக்ட் ஆகுது. சுனிதாவ பத்தி அவங்க பண்ணதும் கனெக்ட் ஆகுதா? அவ்வளவுதான். இங்க அவங்களே பேசிட்டு இருந்தாங்கல்ல. உள்ளுக்குள்ள முத்துக்குமரன் அண்ட் ஆனந்தி, சத்யா இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, ஒரிஜினல் அதான் பிராங்கா தான் வந்தது. திடீர்னு பர்சனலா அவன் பேச ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ராணவ் பர்சனலா பேச ஆரம்பிச்சுட்டான். இந்த பக்கம் சத்யா பர்சனலா பேச ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னாங்க. எல்லாருமே பர்சனலா தாங்க பேசினாங்க. இதுல வந்து இவங்க அவங்க எல்லாம் கிடையாது. ஏன்னா ஓன் டயலாக் இல்ல. ஓன் டயலாக்னு போது உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்ப இந்த மொட்டை கடிதாசி எது சொல்லும்போது, மத்தவங்க மேல இருக்கிற வன்மத்தை அப்படியே லேசா அங்கங்க கொட்டுனாங்கல்ல. இப்ப இப்பவும் பாத்தீங்கன்னா அதேதான். ஓன் டயலாக்னு போது பாத்தீங்கன்னா சரளமா வந்துருச்சு. இதுல அதிகமா வந்தது பாத்தீங்கன்னா அந்த பிஆர் அக்கா தான். பிஆர் அக்கா ஒரு இடத்துல ஊர்ந்து கூட வாருனாங்கல்ல. பேசுறதெல்லாம் அதேதான். அந்த பாடி லாங்குவேஜ் அததான் நம்ம டீகோட் பண்றோம். நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா, இவங்க நாங்க சும்மா ஃபன்னுக்காக பண்ணோன்றாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பிராங்க் ஒண்ணு ரவீந்திரன் பண்ணாரு. ரஞ்சித்த காப்பாத்த பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணாரு. ரஞ்சித் கிட்ட தான் சொன்னாரு. கடைசியில பாத்தீங்கன்னா, ரஞ்சித் ஓட்டு ஏறிடுச்சு. அவரு பேட்மேன தூக்கி வெளிய போட்டாங்க. இப்ப பிராங்க் அதே போல தான். இப்ப இந்த முறை பிக் பாஸ் கூப்பிட்டு தீபக் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. தீபக் போயிட்டு முத்துக்குமரன் கிட்ட சொல்ல அப்படியே ஹிட் ஆகுது. மாஸ்டர் மைண்ட் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் இத இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அதுல நிறைய ஒரிஜினலா பார்க்க முடியும். இங்க பாருங்களேன் இந்த லவ் வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் வந்து ஸ்ட்ரைக் பண்ண உட்கார்ந்தாங்கல்ல. அது வந்து பேசி வச்சு தான் பண்ணாங்க அப்படின்னாலும் அந்த கேட்டகரியில உட்கார்ந்தவங்க எல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்க. சாச்சனா, ரஞ்சித், ஆர்ஜே ஆனந்தி, ரியா, முத்துக்குமரன் இதெல்லாம் ஒரு பேட்ச். இன்னொரு பக்கம் பாருங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணாங்கல்ல. அந்த பேட்ச் பாத்தீங்கன்னா அவங்களா சூஸ் பண்ணிக்கிட்டு ஒதுங்கிட்டாங்க. இதுதான் ரியலும் கூட. இதுல இருந்தே நம்ம அவங்கள பிடிக்கலாம். அவங்களுடைய பேசுற அந்த டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ரியலா தான் வந்திருந்து. யூசுவலா பிராங்க்ன்றது பாத்தீங்கன்னா சின்ன கூட்டம் சேர்ந்து பெரிய கூட்டத்தை வந்து பிராங்க் பண்ணுவாங்க. அது யூசுவலா நடக்கும். இங்க பெரிய கூட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க வந்து மேனேஜ்மெண்ட்ட வந்து பிராங்க் பண்றாங்களாம். நல்லா தான் இருந்தது. ஒரு ஐடியா விஷால் கூட அங்க சொல்லிட்டு இருந்தார்ல. நம்ம ஒரே இடத்துல பண்ணா மாட்டிப்போம். வேற இடத்துல பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்கல்ல. அது ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப வந்து தீபக்க பார்க்கும்போது இவர் வந்து அங்க பேட்மேன பத்தி சொல்லும்போது சொன்னார்ல. பிராங்க் கோன் ராங் சார் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இங்கேயும் பிராங்க் வந்து அவங்க கைகளை மீறி எங்கேயோ போயிடுச்சு அது. இன்னும் ராணுவ பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டைலாக் தான். ஈவன் சத்யா பேசினது ஆமா ஒரிஜினல் நானும் ட்ரிகர் ஆயிட்டேன்னு அவரு தானே சொல்றாரு வாக்குமூலம் கொடுக்குறாருல. அதேதான் சவுண்டுக்கும் அதேதான் தர்ஷிகா தர்ஷிகா வந்து ரொம்ப அப்படியெல்லாம் வார்த்தையை விட மாட்டாங்க. வக்கு இல்ல அப்படின்லாம் வார்த்தையை விட்டாங்கல்ல. இதெல்லாம் உள்ள இருக்கிறது தான். உள்ள இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் டைலாக்ஸா வெளியே வருது. ஆனா இப்ப அவங்க சொன்னது முத்துக்குமரன் சொன்னாங்க. அது அப்படி சொல்லல. ஸ்ட்ரைட்டாலாம் சொல்லல. அது பேசி வச்சுட்டு பண்ணதுதான். ஆனா தர்ஷிகா என்ன மாரி நினைப்பாங்க, என்ன மாரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சுச்சுல்ல. ஏன்னா ஓன் டயலாக் எழுத சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல. சோ அப்படிதான் எல்லாமே வெளிய வந்துருச்சு. இதுல நான் ஆல்ரெடி ப்ரோமோ பார்த்துட்டு சொல்லும்போதே சொல்லியிருந்தேன். எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ரஞ்சித் வந்து வேகமா கத்திக்கிட்டே வராரு. இந்த பக்கம் ஜாக்லின் மட்டும் திரும்பி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத தீபக்கும் பாத்தீங்கன்னா நோட் பண்ணிட்டாரு. ஜாக்லின் திரும்பி சிரிக்கிறாங்க பாத்தீங்களா? சிரிச்சாங்க நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாரு. நான் திரும்பி நின்னத நோட் பண்ணேன். சிரிச்சாங்களான்னா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுவரை கத்தாத ரொம்ப சாமி, தங்கம், கண்ணு அப்படின்னு பேசிட்டு இருந்த ரஞ்சித் பாத்தீங்கன்னா, அப்படி ஹை பிட்ச்ல கத்திட்டு வர்றாருன்னா, எல்லாருமே ஒரு செகண்ட் வந்து அட்டென்ஷன் அங்க குடுப்பாங்கல்ல. புதுசா ஒண்ணு நடக்கும்போது. வழக்கம் போல ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னா, அந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க. ஆனா வழக்கமா கத்துறவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் ஓடி போய் ஆறுதல் சொல்ற ஜாக்லின் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல திரும்பிக்கிறாங்க அப்படின்னா, ஜாக்லின் வந்து ஏதோ ஒரு இடத்துல அ புடிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற அந்த டவுட் இருக்கு. அது லேட்டரா. ஆனா ஜாக்லினும் வார்த்தைய விட்டாங்க பாத்தீங்களா? ராணவ் கிட்ட பேசும்போது அன்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றேன் அப்படின்றாங்க. 2வது முறையா இந்த சீசன்ல ஜாக்லின் அந்த வார்த்தைய சொல்றாங்க. ஏற்கனவே ஜெஃப்ரி அங்க பார்க்கறதுனால
அந்த ரூமையே பாக்குறதுனால இல்ல அந்த ரெஸ்ட் ரூம் அங்க பாக்குறதுனால ஏற்கனவே கண்கள் எங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அன்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றேன்டா அப்படின்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்கு சம்மந்தமே இல்லாம இது வந்து அவங்களுக்கு தெரியாது. மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஜாக்லினுக்கு இது பிராங்க்ன்னு அப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா அது உள்ள இருக்கிறது தானே வெளியே வருது சட்டுன்னு. இப்ப அவங்க மஞ்சரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அழுதுட்டாங்க. பிரஷரு அவங்க நல்ல சென்சிபிளா ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான். பிரஷரு அவங்க அழுகுறாங்க. ஓங்கி அரையணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஜாக்லின் அந்த முத்துக்குமர்லாம் வந்து ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறமா இப்ப மஞ்சரி அழுதது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரிஜினலா இருந்தது. ஏன்னா ரொம்பலாம் அழுது ஆர்ப்பாட்டம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஜாக்லின் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா போய் ஒண்ணு பண்ணாங்கல்ல. இப்போ மஞ்சரி தான் சொல்றதாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கு நாமினேஷன்ல இருக்கிறதுனால. அதனால எப்படியாவது தன்னை காட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான்னு. ரேங்க் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் பிக் பாஸ் குடுத்தது. ஆனா உள்ளுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் அவங்க தான். அப்படியெல்லாம் நடிச்சிட முடியாதுன்னு சொன்னோம்ல. அந்த ஸ்டாண்ட்ல அப்படியே தான் நிக்கிறோம். ஏன்னா அதான் உள்ள இருக்கவங்களும் சொல்றாங்க. உள்ள இருக்கிறதெல்லாம் வெளிய வந்துருச்சு. பர்சனலா பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சௌந்தர்யா மாரி எக்கச்சக்கமா பேசுறாங்கல்ல. அந்த மாரி நெறைய பேசும்போது பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற உண்மை வந்து வெளிய வந்துரும். இதுதான் ஜாக்லின் பேசினதும். அதுதான் சௌந்தர்யா இங்க பேசிட்டு இருக்கிறதும். அந்த அலப்பற லவ்வு கிவ்வு சம்மந்தம் இல்லாம கத்திக்கிட்டு ஒரு மாரி ஆக்வர்டான ஒரு பாடி லாங்குவேஜ்ல ஒண்ணு பண்றாங்கல்ல. அதுதான் ஒரிஜினல் சௌந்தர்யா. அது வந்து இந்த பிராங்க்குக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்லாம் உருட்ட முடியாது. அப்புறம் நாமினேஷனுக்காக அப்படி பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? இங்க நேத்து என்ன பிராங்க் குடுத்தாங்கன்னு பண்ணாங்க. ஒண்ணும் கிடையாதுல்ல. உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்க. உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா, இந்த ஷோவே முடிஞ்சிரும். அப்படின்ற லெவல்ல பேசினாங்கல்ல. அந்த ஆட்டிட்யூடுக்கும் இந்த ஆட்டிட்யூடுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப பேசினதுக்கும். 2மே இல்லல்ல. நீங்க வேணா பிராங்க்ன்னு சொல்லுங்க. நாங்க சொல்றோம் உள்ள இருக்கிறது வெளிய வந்துருச்சு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ராணவ் சொல்லிட்டு இருந்தார்ல இன்னொரு காமெடி பார்த்தீங்கன்னா, மஞ்சுரி வந்து சமாதானப்படுத்த வராங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, என் பேரு கூட தெரியலங்க அவங்களுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாப்படி. ஆமா அது உண்மைதான். இதுல காமெடி என்னன்னா அவரே வந்து சொல்லிட்டு இருந்தார்ல, இன்னும் 2 நாள் தான் இருக்கு மஞ்சுரி. என் பேர கூட தான் மஞ்சரின்னு சொல்லி சொல்றதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா, மஞ்சூரி அப்படின்றாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, இவர் வந்து இன்னும் 2 நாள் தான் இருக்கு மஞ்சுரி அப்படின்னு செம காமெடியா தான் இருந்தது. அதுல பார்த்தீங்கன்னா, ராணவ் தான் சில இடங்கள்ல வந்து, "டேய் பிராங்க்ன்னு கொஞ்சம் ஒழுங்கா பண்றா. ஏன்டா சிரிக்கிற?" அப்படின்ற அந்த கடுப்பு தான் எனக்கு வந்தது. சிரிக்காதடான்னு. அப்பப்ப அங்கங்க சிரிச்சுட்டு இருந்தாப்படி. மேபி அத கூட ஜாக் வந்து நோட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். சாச்சனா போயிட்டு முத்துக்குமரன் கிட்ட சொல்லும்போது, அவரு "போய் அழட்டும் போ" அப்படின்னாருல்ல. ஆர்ஜே ஆனந்தி கூட சொன்னாங்க. "இது கூட கன்டென்ட்டா?" அப்படின்னு. அவங்களுக்கு முதல்ல இருந்தே ஜாக்லின் எது பண்ணாலும் கன்டென்ட் மாரி தான் அவங்களுக்கு தெரியுது. பட் எனக்கும் இது வந்து ஃபேக்கா தான் தெரிஞ்சது. எனக்கு வந்து மஞ்சரி வந்து பண்ணம்போது அது ரியலா தான் இருந்தது. அவங்க ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணல. லைட்டா டென்ஷன் ஆனாங்க. பிரஷர் அதிகமாவுது. தூக்கம் இல்ல. அப்படிங்கிறதின் வெளிப்பாடு அது தெரியுது. இவங்க அத வந்து ஜாக்லினும் அதான் சொல்றாங்க. "நிக்க முடியல மச்சான். நான் எவ்ளோ நேரம் மச்சான். டயர்டா இருக்கு மச்சான்றாங்க." அழுதுட்டே உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் அழுது முடிச்சுட்டு வெளிய வராங்க அப்படின்னு பார்த்தா, உள்ள போனவங்க வெளிய வந்ததுக்கு அப்புறம் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எப்படி அழலாம்? என்ன பேசலாம்ன்னு சொல்லிட்டு ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தீங்களா? ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு அப்படிங்கிற அந்த டவுட் தான் நமக்கு வருது. இதுல வந்து சவுண்ட் வந்து ஒண்ணு சொல்ட்டாங்களாம். நான் தான் சொல்ட்டேன். அதுக்கு தான் அழுவுறா அப்படின்லாம் சொல்லும்போது செம்ம காமெடியா இருந்தது. எம்மா இத விட கேவலமாலாம் சொல்லியிருக்க நீ. அப்பல்லாம் அழாத ஜாக்லின் வந்து இதுக்கா அழுதுட்டு போறாங்க. சோ அது வந்து ஜாக்லின் பண்ணது எனக்கு ஃபேக்கா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பேசுனாங்கல்ல, இந்த வேகத்துல பேசும்போதெல்லாம் அந்த ஒரிஜினல்லாம் வந்ததுல்ல, அன்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒரிஜினல் ஜாக்லின். அதுக்கப்புறம் போய் அழுததெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது டிராமா. டிராமா ஜாக்லின். எப்பவுமே சொல்லுவோம்ல 50, 50 தான் இவங்க. 50 கரெக்ட்டா இருக்கிறாங்க. 50 வந்து ரொம்ப தப்பா இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஏற்கனவே வீடியோ அத போட்டிருந்தேன். லைவ்ல பார்த்தீங்கன்னா, ஜாக்லின கூப்பிட்டு பிக் பாஸ் வந்து குத்தி விட்டுருந்தாரு. அது ரொம்ப டீட்டெயிலா அந்த வீடியோல பேசியிருக்கிறோம். அவர் தான் சொன்னாரு, "என்னம்மா நான் என்ன சொன்னேன், நீங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அங்க போய் உருட்டு உருட்டுன்னு உருட்டுற. உனக்கு குடுத்த சிலபஸ் என்ன? போயிட்டு நேரா அடிச்சு விடு. யார் யாருக்கு என்ன மாறல் வேணும் அப்படின்னு சொல்லி விடு. அத விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, நீ வேற ஏதோ சொல்லிட்டு இருக்க." இவங்க கேரக்டர்ஸ்க்கு இப்ப ப்ளே பண்றாங்கல்ல, அந்த கேரக்டர்ஸ்க்கு தான் இவங்க வந்து மாரல் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் காமெடியா. அதெல்லாம் இல்ல. இங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்க்கு தேவைப்படுதுல்ல, அந்த மாரல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க தீபக் கிட்ட அவங்க பேசின விஷயங்கள், இல்ல ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டா பார்த்து பேசினதும், அதுல சத்யா தான் வந்து பலியாடு. சம்மந்தமே இல்லாம சீரியஸா பேச வேண்டிய இடத்துல, சீரியஸா பேசாம அமைதியா ஒதுங்கி இருக்கிறது. அமைதியா ஒதுங்கி இருக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வாண்டடா வந்து தலைய குடுக்குறது. இது சத்யா. அந்த கேரக்டர் அப்படியே தான் இருக்கு இப்பவும். இப்ப தீபக் பார்த்தீங்கன்னா, அத புரிஞ்சுகிட்டு ஓகே அப்படின்ட்டார்ல. எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் வச்சாங்கல்ல. ஃபீட்பேக் குடுங்க அப்படின்னு. ஃபீட்பேக்ன்னா மேனேஜ்மென்ட்ட பத்தி
மஞ்சரி கூட அழகா சொன்னாங்க. அந்த டாஸ்க் படிக்கும்போது, நீங்க மேனேஜ்மென்ட்ட பத்தி சொல்லப் போறீங்க. நீங்க ஸ்டூடண்ட்ஸ். நீங்க உங்க அளவுல சொல்லுங்க அப்படின்னா, அங்க மட்டும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும்? பெரும்பாலானவர்கள் சொன்னது என்ன? நாமினேஷன்ல வந்து என்ன சொல்லுவாங்களோ அந்த மாரி தான். இத நீங்க இவங்க இப்படி பண்ணியிருக்கலாம். பிரின்சிபல் இத பண்ணியிருக்கலாம். அத பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐய்யய்யோ! ரொம்ப ஓவரா பண்றாங்க. அது இரிட்டேட்டா தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா இவங்க வந்தாங்கல்ல, பவித்ரா வந்து ஆர்ஜே ஆனந்தி வந்து திருடுறதுக்கான அந்த வேலைய அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. போய் திருடி வச்சுடுறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்து பார்க்கிறதுக்கு. வழக்கம் போல ஜெஃப்ரி போயிட்டு எங்க எது இருக்கும்? பாம்பின் கால் பாம்பறிங்கிற மாரி கரெக்ட்டா கண்டுபிடிச்சுடுறான். அவன் ஆரம்பத்துல இருந்தே அத கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கிறான். இதுல வந்து பவித்ரா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க தனியா. அவங்க தாங்கள் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒண்ணு பண்றாங்கல்ல. இவங்க திருடி எடுத்துட்டு போயிட்டு ஆர்ஜே ஆனந்தி பையில போட்டாங்களாம். அதனால நீங்க பிராண்ட் பண்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றதுக்காக இப்படி ஒண்ணு பண்ணேன்றாங்கல்ல. அது பண்ணும்போது ரொம்ப ஃபேக்கா இருந்தது. அது இல்லாம அததான் வந்து ஜாக்லின கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல பேசும்போது தீபிக் சொல்லியிருந்தாரு. இங்க ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா நேர்பட பேசுறாங்க. அதுல நீங்க ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு. மத்ததெல்லாம் ஃபேக்கா தான் இருக்கிறாங்க. நீங்க ஏன் ரொம்ப நல்லவன் போல நடிக்கிறீங்க? ரொம்ப நல்லவன் போல நெறைய பேர் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபி சொன்னார்ல. அதுல ஒருத்தவங்க தான் இந்த பவித்ரா அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அப்புறம் இன்னொன்னு ஆரம்பத்திலேயே இந்த பாகுபலி மாரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. யாரு இந்த சிவகுமார். எனக்கு அத பார்க்கும்போது வடிவேலு சார் ரீசென்ட்டா அவர் கமல் சாருடைய 60த் ஃபங்ஷன் நடத்துனாங்கல்ல விஜய் டிவில. அப்ப அவரு பேசியிருப்பார்ல. தேவர் மகன் படத்துல நாங்கெல்லாம் சிவாஜி சார் செத்த அந்த படத்துல அந்த கேரக்டர் சாகும். அப்ப ஓன்னு ஒப்பாரி வைக்கும்போது திடீர்னு எழுந்திருச்சு போனோம். எழுந்து திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. "டேய் எனக்கு வந்து கமல் தான்டா புள்ள. நீங்க என்னவோ ரெட்ட புள்ளைங்க மாரி அழுதுட்டு இருக்கீங்க" அப்படின்னு திட்டினாரு அப்படின்னு சொன்னார்ல. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த சிவகுமார் வந்து ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது. கையில குடுத்திருக்கிறது பெல் அடிக்கிறதுக்கான சுத்திய குடுத்திருக்காங்க. இப்ப பெல் அடியா அப்படின்னா, நீ வாட்ச்மேன். ஆனா இவரு பாத்தீங்கன்னா, காலையில யாரும் இல்லாத போது வந்து, அது என்னவோ பாகுபலி கத்தி மாரி வந்து தோள்ல வச்சுக்கிட்டு சபதம் வேற எடுக்குறாரு. அங்க மேல பாத்து, "ஐயா ஓனர் ஐயா, நீங்க விட்டு போன இந்த அ பள்ளிய வந்து நாங்க திரும்ப தூக்கி நிப்பாட்டுவோங்க ஐயா. உங்களுக்கு சத்தியம் செஞ்சு குடுத்த மாரி." யோவ்! அவங்க பொண்ணு வந்து பிரின்சிபலா இருக்கிற வர்ஷினியா, நீ என்னவோ மூத்த புள்ள மாரி பேசிட்டு இருக்கிற. அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுச்சு. ஏன்னா இவருடைய வேலை என்ன? அங்க வந்து இந்த ஓனர் சாகுறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட எப்படியாவது எங்க ஸ்கூல்ல நீதான்ப்பா தூக்கி நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா வாங்குவாரு இவர்கிட்ட ஒரு வாட்ச்மேன் கிட்ட. அதெல்லாம் செம்ம காமெடி. அதாவது அவங்களுக்கு அது அந்த கேரக்டர் குடுத்த உடனே சூப்பரா குடுத்திருந்தாங்க. ஏன்னா இவரு பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்ல பெரிய பாரம்பரியமான தாத்தா இவ்வளவு பெரிய ஆளு, ஆக்டரு, நடிப்புக்குன்னு அவர தானே சொல்லுவாங்க. அந்த ஃபேமிலில வந்தவருக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி கஷ்டம்லாம் பார்த்துருக்க போறாரு என்ன? இந்த மாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு, இந்த மாரி ரோல்லாம் பண்றது அப்படிங்கிறது, இது ஒரு லைஃப் டைம்ல கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இருந்து பார்த்துக்கலாம். அந்த கேரக்டர் மாரி. ஆனா அவரு இன்னும் சிவகுமாராவே தான் இருக்கிறாரு. ஆனந்தி வந்து திருடுற அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் நல்லதா இருந்தது. எடுக்கிறதெல்லாம் சூப்பரா எடுக்குற. ஆனா மறைச்சு வைக்கதாம்மா உனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இதுவும் அவங்க ரியல் கேரக்டரோட நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்க வேர்ட் பிளே அப்படிலாம் நல்லா தான் பண்றீங்க. அப்படியே சுத்தி விடுறதுக்கு. ஆனா எக்ஸ்போஸ் ஆயிடுறீங்களே. ஆனந்தி சீக்கிரமா மாட்டிக்கிறீங்களே அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. அம் அப்புறமா நடுவுல இவன் ரியா அண்ட் தம்பி இந்த பிராங்க்ல வந்து நம்ம ஜெஃப்ரி இவங்க பஞ்சாயத்து என்ன கணக்குன்னே எனக்கு புரியல. இந்த டாஸ்க்க பொறுத்தவரை பயங்கர சொதப்பல். அ ராணவ் அண்ட் சத்யா இந்த டீம் ஆண்கள் டீம்ல. பெண்கள் டீம்ல ஜெயிச்சுட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, பவுல் கேம் ஆடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில ட்வீட்லாம் பார்த்தேன். இந்த கையெல்லாம் வச்சு அந்த கூண்ட ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது குறிப்பா சாச்சனா அண்ட் சௌந்தர்யா. எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது. என்னடா அது ஒரே பையன் ராயன், ரயான். அவன் பார்த்தீங்கன்னா, இருக்கிற பெண்கள்லாம் வச்சு தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறான். எப்படி இவன் ஜெயிக்கிறான் இவன்? அப்படின்னு பார்த்தா, பவுல் கேமும் உள்ள இருக்கு. ஆனா, அவனுடைய எஃபோர்ட்ட வந்து நம்ம குறைச்செல்லாம் சொல்லல. ரயானுடைய எஃபோர்ட் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஸ்ட்ராங்காவே நிக்குது. இத்தனை பேர ஆண்கள வந்து முத்துக்குமரனுக்கு கோவம் வருது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஓகே, ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்கரேஜும் பண்ணி, அதுக்கப்புறம் சரி பரவால்ல அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அது ஒரு கொடுமை. ஏன்னா, எவ்வளோதான் ஐடியா குடுத்தாலும் கரெக்ட்டா வந்து மேல சொதப்புறாங்கல்ல. இப்படி சொதப்பும்போது, அதனால நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். இப்ப அந்த ஃப்ரீ பாஸ் வந்து முக்கியமான ஒரு ட்விஸ்ட்ட வந்து இந்த வாரம் ஏற்படுத்தலாம். அது வந்து லீஸ்ட்டா போக வேண்டியவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, ஸ்ட்ராங்கா விளையாடுறவங்க, ஓட்டு வாங்குனவங்க கொஞ்சம் அதிகமா ஓட்டு வாங்குனவங்க கூட வெளிய போக வேண்டிய சிச்சுவேஷன் வரப்போகுதுல்ல. ஸோ அதனால சின்சியரா அட்டெண்ட் பண்ணணும். இந்த பக்கம் டாஸ்க்க பொறுத்தவரை ரயான் இன்னும் கொஞ்சம் அவருடைய ஸ்கோர் ஏறுது. பட்
இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து லைட்டா அங்கங்க தலை காட்டினாரு. கேமியோ ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்தது. ஏன்னா, அந்த லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்டு இந்த கோட தாண்டி ஒண்ணு பண்றேன்னு பண்ணாங்கல்ல, கேவலமா. அவங்க தான் அப்படி கேவலமா பண்றாங்க. வழக்கம் போல பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஏன்னா, இப்ப பிராங்க்ன்னு சில பேர் உருட்டுவாங்கல்ல, அதுக்கும் சொல்றோம். லாஸ்ட் வீக்ல அக்கா கோடு தாண்டி ஒண்ணு பண்ணாங்கல்ல, அதே தானே இந்த பிராங்க்லயும் பண்றாங்க. ஆண்கள் ரூம்குள்ள உள்ள என்டர் ஆகிட்டு நான் இங்கேயே லவ் பண்ணுவேன்றாங்கல்ல. அதான் ஒரிஜினல் சௌந்தர்யா. கூட எதுக்கு ரயான் இத பண்ணிருக்காருன்னு தெரியல. அப்ப ரயானுடைய கேரக்டரும் கிட்டத்தட்ட அந்த மாரி தான் போதா? கேரக்டர் வைஸ். டாஸ்க் நல்லா பண்றீங்க. கேரக்டர்ல எப்படி இருக்காரு? அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ராணுவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹைப் கிடைச்சிருக்கு. இத அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிட்டு மேல போலாம். ஆனா போவாரா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு எபிசோட் சம்பந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளவுதான். நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.